Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 8வது இயல் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு இயல் தான் இருக்குது. அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு பழைய தமிழ் சமச்சீர் ஃபுல்லாகவே வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ என்னங்க அதை தள்ளிட்டு போகிறீங்க அப்படின்னா கல்வி அப்படிங்கிற தலைப்பில், அதாவது இந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், பேட்சில் டெய்லியும் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற விதத்தில் நம்ம ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா. இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே மிஸ்ஸிங் வேர்டு இருக்குது இல்லைங்களா, இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து இங்கே ஜம்பிள்டாக வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, களைச்சி போட்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சீர்படுத்தி இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஏன்னா புக் பேக்கில் இருக்கிறத அப்படியே கேட்டாங்கன்னா நமக்கு தான் லக் இல்லைங்களா, அதுக்காக தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கூடற்பல். இந்த முக்கூடற்பல்ல ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்திங்களா ரைமிங்காக தான் வரும் நமக்கு ஃபுல்லாக. ஸோ இந்த முதல் வார்த்தைகள் பார்த்திங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ரைமிங்காக தான் இருக்கும். சரி, இங்கே யாரை பற்றி பாடியிருக்காங்கன்னா சிவபெருமானை பற்றி பாடியிருக்காங்க. ஊமத்தம்பூவை விரும்பி சூடும் பெருமானாகிய சிவபெருமான், பெரும்பித்தனாகிய சிவபெருமான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ சொல்லும் பொருளும் வந்து ஜஸ்ட் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே மதோன்மத்தர் அப்படிங்கிறது தான் என்னது, சிவபெருமானை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தை. சரிங்களா, இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இங்கே ஆசிரியர் குறிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து யாருன்னே வந்து தெரியலைன்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னையினா புலவருங்கிறவர் தான் இதை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு சிலர் வந்து சொல்கிறாங்க. இந்த நூல் வந்து நாடகப்பாங்கில் அமைந்தது. சரிங்களா. ஸோ இந்த நூலில் சந்தநயம் அமைந்த பாக்கள் வந்து காணப்படுது. சரிங்களா. எப்படி சந்தநயம் அமைந்த பாக்களை கொண்ட இந்த நூலில் திருநெல்வேலியோட பேச்சு வழக்கு வந்து இடம்பெற்றிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. சரிங்களா. சரி, இதோட நூற்குறிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக இந்த நூல் வந்து அமைந்திருக்கு. சரிங்களா. ஸோ இது என்னென்னு சொல்கிறாங்க, பல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நூலை. ஓகேவா. ஸோ அந்த மக்களோட பேர் என்ன, பல்லர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது திருநெல்வேலிக்கு வடக்கு பக்கமாக என்ன இருக்கான், தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு, இதெல்லாமே வந்து இருக்கான். இது மூணும் சங்கமிக்கக்கூடிய இடம் தான் என்னது, முக்கூடல் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா. சரி, இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஆசூர் வடகரை நாடுங்கிற பேரும் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, இதோட தென்பகுதியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீவளமங்கை தென்கரை நாடு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது முக்கூடற்பல்ல வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுனால அந்த கால மக்களோட உழவு தொழில் பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. காளைகளோட வேறு பெயர்கள் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். விதைகளோட பெயர்கள், மீன் வகைகள்ங்கிறது, மருத நிலத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க முடியுங்கிறத சொல்கிறாங்க. அப்போ முக்கூடற்பல் ஈக்குவல் டு மருத நிலம் அப்படிங்கிறது எழுதி வச்சு சிம்பிளாக படிச்சுக்கணும். சரிங்களா. சரி, 9 மணிகள் பற்றி கொடுத்துருக்காங்க, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முத்து, மாணிக்கம், வைரம், பவளம், புட்பராகம், வைடூரியம், மரகதம், ரத்தினம், கோமேதகம். ஸோ இதோட பேர்களையுமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தீங்கன்னா தமிழக விளையாட்டுகள். இதில் சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விளையாட்டு அப்படிங்கிறது எதுக்குங்க, போட்டி போடக்கூடிய தன்மை, அவ்வளோதான். சரிங்களா. இப்போ இதில் ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, பாப்பா பாடல் வந்து கொடுத்துருக்காரு இல்லைங்களா, சின்ன வயசுலேருந்து நம்மளும் படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா விளையாட்டை வந்து பழக்கமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறாருங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது வந்து இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புறநானூறு வந்து விளையாட்டை பற்றி என்ன சொல்லுது. இங்கே ஆமூர் மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் வந்து இடையே வந்து ஒரு வீர விளையாட்டு வந்து நடந்துச்சாங்க. அதை பற்றி எந்த நூல் சொல்லுதுன்னா புறநானூறு வந்து சொல்லியிருக்கான். சரிங்களா. அடுத்தது முல்லை நிலத்தில் வந்து ஏறுதழுவுதல்ங்கிற வீர விளையாட்டு தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படித்தோம் இல்லைங்களா. இந்த 3 பாயிண்ட்டு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாரதியாரோட ஒரு பாடல் பார்த்தோம். அடுத்து புறநானூறு யார் 2 பேருக்கு இடையில வந்து வீர விளையாட்டு நடந்துச்சுன்னு சொல்லிச்சுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முல்லை நிலத்தில் ஏறுதழுவுதல்ங்கிறத வீர விளையாட்டை நடந்துட்டு இருந்துச்சுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி பக்கத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய தமுக்கம் மைதானத்தில் தான் வந்து யானைப்போர் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அந்த தமுக்கம் மைதானம் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்குது இல்லைங்களா. ஸோ அடுத்தது வந்து சோழ நாட்டோட பழைய தலைநகரமான உறந்தையூரில் வந்து என்ன நடக்கும்னா கோழிச்சண்டை வந்து நடக்கும் போல். வீர கோழிகள் சிறந்திருந்தமையால் கோழியூர் அப்படிங்கிற பெயர் வந்து இன்னமும் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிடலாங்களா. அடுத்து வந்து என்ன இருக்கும், ஒரு துணைப்பாடம், நண்பன் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடம் வந்து இருக்குது. இதை யார் எழுதுனாங்க, எந்த புக்கில் வந்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவியர் ராம்கி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். மரியாதை ராமன் கதைகள். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா சொல். ஸோ சொல்ங்கிறதுல வந்து வேறு பெயர்களும் நம்ம படிச்சிருக்கோம். பகுபதம், பகாபதமும் ஆல்ரெடி நம்ம புது புக்லேயே படிச்சிருக்கோம். சொல்லுங்கிறது எப்படிங்க உருவாகும், ஒரு எழுத்து இப்போ தீ அப்படிங்கிறது தனிச்சு நிற்குதுன்னா இதுக்கு நெருப்பு அப்படிங்கிற பொருளும் இருக்குது. ஒரு எழுத்து தனித்திருந்தாலும் அதுக்கு பொருள் இருக்குது, பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் அதுக்கு பொருள் இருக்குது. ஸோ பல எழுத்து சேர்ந்து வரக்கூடியது நம்ம சொல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா. சரி, இப்போ இதில்
தனித்து நின்றுச்சுன்னா ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தமாக எத்தனை இருக்குது? 42 இருக்குது. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42ன்னு பகுத்தவர், அதாவது இந்த மாதிரி வந்து நமக்கு எடுத்து கொடுத்தவர், தொகுத்து கொடுத்தவர் வந்து யார், எந்த நூலில் தொகுத்து கொடுத்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, அடுத்தது சொல்லுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குது? மொழி, பதம், கிளவி, நெல். இந்த 4 வார்த்தையுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இந்த இடத்துல நீங்கள் அதை என்ன பண்ணணும்? ரீகால் பண்ணிக்கணும். சரி, இப்போது அதுக்கு கீழே பகுபதம், பகாபதம்ங்கிற 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? சரி, பகுபதம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். பகுபதம் அப்படின்னா ஒரு சொல்லை பிரிக்க முடியும், பிரித்தா என்ன பண்ணும்? பொருள் கிடைக்கும். சரிங்களா? இதே பகாபதம் அப்படின்னா ஒரு சொல்லை பிரிக்க முடியாது, அப்படியே பிரித்தாலும் அங்கே என்ன கிடைக்காது? அதாவது பொருள் வந்து கிடைக்காது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இது ரொம்ப வந்து போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு இங்கேயும் உட்காந்து எல்லா வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணி நம்ம படிக்கணுமானா அதெல்லாம் வேண்டியதே இல்லை. இது எல்லாமே நம்ம புது சமையல் படிச்சிட்டோம். இங்கே ஜஸ்ட் அதை ரீகால் பர்பஸாக நீங்கள் வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? சரி, அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஸோ அந்த யாமறிந்தன்றதை பார்த்த உடனே இது யாருங்க? ஸோ யாருங்கிறது உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். பின்னாடி பார்த்துருவோமா? ஸோ யார் அது? பாரதியார். அவ்வளவுதாங்க. ஸோ யாமறிந்த புலவரிலேன்னு வந்துருச்சுனாலே யார்? பாரதியார் தான். ஸோ அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சொற்றொடர் வகைகள் வந்துருக்கும். இங்கே பாருங்களேன், செய்தி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர், இது எல்லாமே நம்ம புது புக்லேயும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இருந்தாலும் இங்கேயும் சும்மா எக்ஸாம்பிள்ஸுமே பார்ப்போம். நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. ஒரு விஷயத்தை ஜஸ்ட் வந்து கன்வே பண்ணுறாங்க, அது செய்தி தொடர். உன் இருப்பிடம் எங்குள்ளது? ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சா? வினா தொடர். இளமையில் கல், இது வந்து எப்படி? இளமையிலே கற்றுக்கோ அப்படிங்கிறத கட்டளையாக சொல்கிறாங்க, கட்டளை தொடர். என்னே இந்த ஓவியத்தின் அழகு, ஒரு ஆச்சரியக்குறி வந்துருச்சா? அப்போ அது என்னது? உணர்ச்சி தொடர். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சும்மா ப்ராக்டிஸ்க்காக ஒரு 5-6 சென்டென்ஸ் இருக்கும். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாள்தோறும் உடற்பயிற்சி செய்கிறது கட்டளை தொடர், நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் அப்படிங்கிறது செய்தி தொடர். ஸோ இதை எப்படிலாம் வந்து மாற்றி அமைக்க முடியுங்கிற மாதிரி கொடுத்து அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அடைப்புக்குறிக்குள்ளே வர மாதிரி வந்து மாற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாமில் இது என்ன தொடர்னு கண்டுபிடி அப்படிங்கிறத கேட்குறத விட இந்த சொற்றொடரில் இருக்கிற மாதிரி மாற்றி உன்னால் சூஸ் பண்ண முடியுமா இப்படிங்கிற மாதிரியும் நிறையா வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எந்த கொஸ்டின் பேப்பர்லாங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்பயுமே நம்ம பேசுவோம் இல்லைங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? அதில் இந்த மாதிரி எக்ஸாக்டாக அப்படியே நமக்கு கொடுத்து கேட்டிருக்காங்க நிறையாவே. ஸோ வெறும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு மட்டும் கிடையாது, மெஜாரிட்டியான எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி நமக்கு வந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் திருக்குறள் படித்தேன் அப்படின்னா வினா தொடராக மாற்றினா நீ திருக்குறள் படித்தாயா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடராக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியாக மாற்றினா அந்த குழந்தை கீழே விழுந்து விட்டதுன்றதை குழந்தை கீழே விழுந்து விட்டது வெறும் சென்டென்ஸாக மாற்றிட முடியும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழன்களை வரிசையில் அமைக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4ங்கிறது இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணி எழுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க, பா வரிசை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அகர வரிசை நான் எங்கெல்லாம் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஔவையாரை பற்றின ஒரு விஷயம் வந்து இருக்கும். இது என்னென்னா இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல், ஆத்திச்சூடியோடது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதான் ஆத்திச்சூடி. இது எழுதுனது வந்து ஔவையார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்படி இதுக்கு மேலே வந்தீங்கன்னா மு வரதராசனாரை பற்றி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய பெருந்தகையாளருள் மு வரதராசனும் ஒருவர். வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற முதுமொழிக்கு ஏற்ப இவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாராங்க. ஸோ இவர் வந்து என்னென்னா ஒரு தடவை காலேஜில் வந்து படிச்சுட்டு இருந்த டைமில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்களாம். ஸோ அதுக்கு எல்லாருமே இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஹெல்ப் பண்ணி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி தந்திருக்காரு. இவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமுங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ இல்லை, இவர் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்து இவரோட வீட்டையே விடுதியாக்கி அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்துருக்காரு. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இயலாதவர்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாதமே அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுதான் என்னது, வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்த தலைப்பு இங்கே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மாவீரர்கள்னு சொல்லிட்டு சில வரிகள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை பற்றி பேசினவர் வந்து யாருன்னா அறிஞர் அண்ணா வந்து பேசியிருக்காரு. ஜஸ்ட் உள்ளே வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழர்கள் மாவீரர்கள்னு பேசினவர் அறிஞர் அண்ணா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ
ஸோ அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இயல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயல் 9 வந்து பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த இயல் 9 பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 7th ஸ்டாண்டர்ட் பழைய சமச்சீர் தமிழ் புத்தகம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் வந்து ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.